இப்போ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி சைன் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா வந்து சைன் அப்படின்றது வந்து நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ரொமோஷன்றதோ லோன் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கை கூட கூடுமா சார்? எப்படி ஒரு பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த்துக்கு பேரும் ஒரு வாழ்க்கையை சொல்கிறீங்க, கையெழுத்தும் சொல்கிறீங்களா? ஆமாங்க, கையெழுத்து தாங்க தலையெழுத்து. அந்த கையெழுத்திலே வந்துட்டு ப்ரொமோஷன் வராமல் தாமதமாக இருக்குனாக்கா அப்படி போட்டு விட்டாக்கா ப்ரொமோஷன் வந்துடும். சில பேர் ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷனே இல்லை, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கலீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 2வது 3வது ப்ரொமோஷன் போகிறதுக்கு அங்கே தான் உட்காந்துருப்பார். காரணம் 1000 காரணம் இருக்கணும். இவங்க போட்டுருக்கிற கையெழுத்து இவங்களும் மேலேயே போக விடாமல் பண்ணிகிட்ருக்கு. தட்டினா அப்படி ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் வெர்டிகலாக போட்டுருங்க. 3 டிகிரி உள்ளவங்க 3 டிகிரி 3 டிகிரி இல்லை, அது பேர் 3 எழுத்து வர உள்ளவங்க. அது யாராவது வச்சுக்கிறீங்க, நிறைய இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களாம் வெர்டிகலாக சிக்னேச்சர் போடுங்க. எப்படி போட்டிருக்கிறீங்க? போட்டுக்கிட்டே வந்தீங்க, டக்குன்னு போட்டிங்க, இந்த கையெழுத்து இங்கே இருந்துட்டு அப்படியே இப்படி கீழே இறங்கிட்டீங்க. கீழே இறக்கக்கூடாது. கீழே இறக்கக்கூடாது. கீழே இறங்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க. உங்கள் லைஃபு கீழே இறங்கிருச்சு, உங்கள் கெரியர் கீழே இறங்கிருச்சு, உங்கள் ஜாபில் உள்ள அந்த உங்கள் ஜாபினுடைய மரியாதை கீழே இறங்கிருச்சு. கையெழுத்து இங்கே ஆரம்பிச்சிங்க, இங்கே வந்தீங்க, 1 2 3 4 5 5 சுற்று சுற்றுங்க. ரொம்பவும் சுற்றிடாதீங்க, ஒரு சுற்று தான். 1 2 3 4 5 சுற்றிட்டு பின்னாடி வராதிங்க. சுற்றிட்டு அப்படியே கொண்டு போய் அங்கே போய் நிப்பாட்டிங்க. நிப்பாட்டினா கரெக்டாக 45 டிகிரி வந்துடும். அவங்கள என்ன பண்ணாலும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கையெழுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மேஜிக்கெலாம் நிகழ்த்தும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம முந்தைய பதிவில் வந்து கையெழுத்தை பற்றி சொல்லியிருந்தோம் சார். கையெழுத்து எந்த மாதிரி போடும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஏறுமுகமாக போகும், இல்லை எந்த மாதிரி வந்து போடும்பொழுது இறங்கு முகமாக போகும் அப்படின்றத பற்றி சொன்னோம் சார். அதில் நேயர்கள் நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போகிறேன், இப்போ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி சைன் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா வந்து சைன் அப்படின்றது வந்து நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ரொமோஷன்றதோ லோன் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கை கூட கூடுமா சார் இந்த ஒரு கையெழுத்து வச்சு? கண்டிப்பாக. எப்படி ஒரு பிறந்த தேதி ஒரு பிறந்த தேதி அவங்க பேர் ஒரு வாழ்க்கை, இன்னொருத்தருக்கு அவர் ஒரு பிறந்த தேதி அவர் பேர் அவருக்கு ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி கையெழுத்து அதே தான். ஒருத்தருக்கு கையெழுத்து என்ன போடுறாங்களோ அது ஒரு வாழ்க்கை, இன்னொருத்தர் அவர் கையெழுத்து போடுறாரு அது ஒரு வாழ்க்கை. டேட் ஆஃப் பர்த்துக்கு பேரும் ஒரு வாழ்க்கையை சொல்கிறீங்க, கையெழுத்தும் சொல்கிறீங்களா? ஆமாங்க, கையெழுத்து தாங்க தலையெழுத்து. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வருவாங்க, வந்துட்டு சில பேருக்கு அந்த கையெழுத்துலேயே ப்ரொமோஷன் எனக்கு வேணும், இப்படி போடுங்க ப்ரொமோஷன் நல்லா வரும். ஏர் போஸ்ட்டு அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு இந்த போஸ்ட்டு வரல, 3 டிகிரி போஸ்ட்டு, நான் பேர் சொல்ல விரும்பல, அது நீங்களும் கேட்காதீங்க. 3 டிகிரி போஸ்ட்டு. ஐயா எனக்கு ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறேன். நான் சொன்னேன் இது தானே வரல, வாங்க நான் இப்படி சொல்கிறேன் இப்படி போடுங்கன்னேன். ஒரே மசில் ஃபோன் பண்ணுறாரு, என்ன வந்துருச்சா அப்படின்னு. உண்மையில் எனக்கு அது அவர் எங்களுக்கு தான் சொல்லிட்டேன், வாய்ஸ் ரீடிங் ஃபேஸ் ரீடிங்கில். அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாருங்கிறது வேறு. ப்ரொமோஷன் வந்துருச்சா? ஐயா இப்படி அதிசயமாக கேட்குது, ரொம்ப அதிசயமாக இருக்குது. உண்மையில் வந்துருச்சுன்னாரு. வந்துடுச்சு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டாங்க, அவ்வளோதான், எதுவுமே வேண்டாம். 3 டிகிரி ப்ரொமோஷன். அது அப்படின்னாக்கா அந்த கையெழுத்திலே வந்துட்டு ப்ரொமோஷன் வராமல் தாமதமாக இருக்குனாக்கா அப்படி போட்டு விட்டாக்கா ப்ரொமோஷன் வந்துடும். சில பேர் ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷனே இல்லை, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய சகாக்கள் வந்து கலீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 2வது 3வது ப்ரொமோஷன் போகிறதுக்கு அங்கே தான் உட்காந்துருப்பார். காரணம் 1000 காரணம் இருக்கணும். இவங்க போட்டுருக்கிற கையெழுத்து இவங்களும் மேலேயே போக விடாமல் பண்ணிகிட்ருக்கு. சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, யாரோ பண்ண தப்பு இவங்க பண்ணலை,
அன்றைக்கி ஒரு நாள் தான் இவங்க போயிருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க, சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. அவங்க வேலை கிடையாது, அது எக்ஸ்ட்ரா வேலை. அது இன்சார்ஜி ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு, இன்சார்ஜ் எடுத்ததுக்கு அவங்க சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க. அதுவும் கையெழுத்து தான் காரணம். இன்னும் சில பேர் அந்த ப்ரெஷர் ஓவர், என்னால் முடியவே இல்லைங்க, நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி ரெசிக்னேஷனே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கும் கையெழுத்து தான். இவங்க போடுற அதுக்கு கையெழுத்துக்கு கிராஃபாலஜி, நம்ம கலவைக்கெல்லாம் சொல்லணும்னா சைனாலஜி, கரெக்டான வந்துட்டு அதுக்கு பேர் வந்து கிராஃபாலஜி. அந்த கையெழுத்து ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையை, அதான் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து அதுக்கு வந்து இப்போ ஒரு கையெழுத்து வந்து ஒரே மாதிரி போடுறதா அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ உலக மக்கள் தொகை எத்தனை கோடி இருக்குது, 1000 கோடி கிட்ட நெருக்கிருச்சு. இன்னும் சர்வே எடுக்கலை. 800 கோடின்னு சொல்லி பல ஆண்டுகள் முன்னாடி சொன்னாங்க. அது இப்போ எடுத்து பார்த்தா தான் 1000 கோடி கிராஸ் ஆகிருக்காது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, 1000 கோடி நெருக்கிட்டோம் உலகம் ஃபுல்லாக. நம்ம 2 பேருமே சேர்ந்து வந்துட்டோமே. நம்மளும் சைனாவை சேர்ந்து கிட்டத்தட்ட 300 கோடி நெருக்கிட்டோம். அப்புறம் நம்ம என்ன யார், சைனா யார்? 2 பேரும் சேர்ந்து 300 கோடி நெருக்கிட்டோம். அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக மீதி இருக்குது. சரி, பரவாயில்ல. எதுக்காக சொல்கிறேன், அப்போ இந்த கையெழுத்துல இவ்வளோ சமாச்சாரம் இருக்கா? ஆமாம். அப்போது பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டு இப்போ பேரெல்லாம் மாற்றுறாங்க. நாங்கள் எப்படிங்க மாற்ற முடியும்? கொஞ்சம் கஷ்டம் தானுங்க. கஷ்டம்தான். கையெழுத்து அவங்க டெய்லி போட்டு வந்தாவே கையெழுத்து போடலாம். அவங்க அது மாற்ற முடியாது, மாற்றக்கூடாதெல்லாம் கிடையாது. நான் மாற்றிட்டேங்க கையெழுத்து. பேரை மாற்ற முடியலன்னா கூட சைனை மாற்றிக்கிறதுனால நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். கரெக்டான கேள்வி. சைன்லேயே மாற்றிட்டு அந்த டெய்லி அவங்க என்ன ஒன்றுனாக்கா சிக்னேச்சர் அதிகமாக போடுறவங்களா இருக்கணும். அவங்க என்ன சிக்னேச்சர் சில பேர் எப்பயாவது ஒர்க்கு தான் அவங்க போடுற வேலை இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து ஆத்தரிக்கிட்ட அவங்களுக்கு உண்டான அந்த போஸ்டிங் இருந்துச்சுன்னா கையெழுத்து அதிகமாக போடுறவங்களா இருக்கணும். அவங்க வெறும் கையெழுத்து மாற்றினாலே போதும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டோம், அப்படியே பீஸாக போகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ரிட்டையர் ஆகிற வரைக்கும். ஏன்னா அது வந்து நம்ம சொல்கிறோம், அது அவங்களுக்கு மதில் மேல் உள்ள பூனையில் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு பெரிய பெரிய போஸ்ட்லாம் எப்படா என்னன்னு சொல்ல முடியாது. அழகாக நின்று வெளியே வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டேன், பெரிய கும்பிடு, கடவுளுக்கு ஒரு கும்பிடு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டு வந்துடணும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போது இவ்வளோத்துக்கும் இவங்களை கொண்டு போய் கரெக்டாக இடத்த போய் சேர்க்குறது அவங்க போடுற கையெழுத்து தான். சரிங்க, என்னமோ ஒரு 4 இது சொன்னீங்க, திடீர்னு சஸ்பெண்ட் ஆகிடுறாங்க. அவங்க எப்படி போட்டிருப்பாங்க? திடீர்னு பாதியிலே ரெசிக்னேஷனே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது விஆர்எஸ்ன்னுவாங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு. அதாவது ரெசிக்னேஷனாக விஆர்எஸ். அதாவது விரும்பி விஆர்எஸ் வாங்கிட்டு போகிறது வேறு. எனக்கு வேலையே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டுன்றது போகிறேன். விரும்பி போதும், பரவாயில்ல விடுங்க, மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கப்போ போகிறோம். அது கவர்மெண்ட்டே ஆஃபர் கொடுக்குது, நீ எப்பவுமே போய்ட்டே உனக்கு நல்லது இருந்தால் பிடிச்சிக்கோன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க. குட்பே அடிச்சுட்டு போயிடலாம் போயிட்டு. அப்போ அது வேறு விஷயம். அது விரும்பி ஏற்றுக்கிறது. ஆனால் புஷ் பண்ணுறது, அவங்கள புல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு நெருடல் அவங்களுக்கு வந்து சேருது. அப்போ இவங்கெல்லாம் கரெக்டுங்க, இவங்க என்ன மாதிரி கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து ப்ரொமோஷன், அப்படி தட்டினா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கரெக்ட். தட்டினா அப்படி ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் வெர்டிக்கலாக போட்டுருங்க. 3 டிகிரி உள்ளவங்க, 3 டிகிரி 3 டிகிரி இல்லை, அது பேர் 3 எழுத்து வர உள்ளவங்க, அது யாராவது வச்சுக்கிறீங்க, நிறைய இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களாம் வெர்டிக்கலாக சிக்னேச்சர் போடுங்க. வெர்டிக்கல்னாக்கா என்ன சொல்கிறது, தமிழ்னா செங்குத்தாக. இங்கே ஆரம்பித்து அப்படி பண்ணிவிட்டு அப்படி நின்றுடணும், நேராக நிற்கணும், ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. கரெக்டாக ரொம்ப நாள் பெண்டிங் இருந்தது அடித்து தள்ளிட்டு அந்த ப்ரொமோஷனில் போய் உட்காந்துருவீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ரொம்ப நாளாக என்னுடைய சபார்டினேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்னை தாண்டி 1 2 ப்ரொமோஷன் கூட தாண்டி போயிட்டேன், இன்னும் அங்கேயே உட்காந்துருக்கேன். நீ போட்ட கையில் தப்பாக போட்டுட்ருக்கிறீங்க, எப்படி போட்டிருக்கிறீங்க, போட்டுக்கிட்டே வந்தீங்க, டக்குன்னு போட்டிங்க, இந்த கையெழுத்து இங்கே இருந்துட்டு அப்படியே இப்படி கீழே இறங்கிட்டீங்க. கீழே இறக்கக்கூடாது. கீழே இறங்கிட்டீங்கனாக்கா நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க. உங்கள் லைஃபு கீழே இறங்கிருச்சு, உங்கள் கெரியர் கீழே இறங்கிருச்சு, உங்கள் ஜாபில் உள்ள அந்த உங்கள் ஜாபினுடைய மரியாதை கீழே இறங்கிருச்சு. ஆமாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களாம் அடுத்து போயிட்டு அவங்க பெரிய ஆஃபீஸர் இருக்கேன், நீங்கள் சாதாரண ஆள் தானே இருக்கீங்க. அப்போ இறங்கிருச்சு. அப்படி போடாமல் அப்படி கீழே இறக்காமல் இப்படியே போனீங்க, அப்படியே மேலே தூக்கிடுங்க, இப்படி கொண்டு போயிருங்க. நீங்கள் அதை போட்டு பழகுங்க. ஒரு மாதம், மிஞ்சி போனால் 2 மாதம், அதில் சில பேருக்கு அப்படியே டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கலாம்.
இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து ப்ரொமோஷனாக நெருக்கிடுவீங்க. கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ப்ரொமோஷனுக்கான சைன் வந்து சொல்லிட்டீங்க சார். எனக்கு ஒரு லோன் வந்து கிடைக்கணும், இல்லை வந்து ரொம்ப பெரிய தொகையை வந்து நான் பேங்க்கில் கேட்டிருக்கேன், அது வந்து என் கைக்கு சேரணும் அப்படின்ற மாதிரினா நம்ம எந்த மாதிரி சைன் போடுறது, இல்லை சைன் நம்ம வந்து இந்த சைனாகவே பர்மனெண்ட்டாக மாற்றிக்கிறது எந்தெந்த வேலையை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் சார்? ஆமாம், இப்போ ஒரு சைன் போட்டு உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை அப்படியே ரெகுலர் பண்ணிக்க வேண்டியதான். டைமிங்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி லோன் வேணுங்க, ஏன்னா லோன் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு லோன் வாங்குறது பெரிய விஷயமா இல்லை. ஏன்னு கேட்டாக்கா லோன் அவன் ஈஸியாக கொடுத்துட்றான், கட்டுறதானே கஷ்டம். அதுதான் பிரச்சனை. இப்போது அந்த லோன் உண்மையில் அதான் சொல்கிறேன், லோன் வாங்குறது என்ன, அது லோன் வாங்குறது ஒன்றுமே பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாருனாக்கா. ஏன்னா லோன் நீங்கள் வாங்குறது இல்லை, அவன் பிடிச்சி உங்களை தள்ளி விட்டு போயிடுவான். இந்த அப்படி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டி அது இல்லை, நம்மளை உயர்வாக பேசி நீங்கள் அதுங்க நீங்கள் என்னங்க எங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல, ஊரே பேசி உலகம் பேசி தள்ளி விட்டு போயிடுவான். அதோட நீங்கள் அவனை பார்க்கவே முடியாது, விட்டு ஓடி போய்ட்டு அடுத்துக்கு ஓடி போயிடுவான். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு சேஃப்டிக்கு ஆமாம்மா நீங்கள் அந்த கையெழுத்தை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களை அவன் ஏமாற்ற மாட்டான், நீங்கள் ஏமாற மாட்டீங்க. அவன் ஏமாத்துறான்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் ஏமாற மாட்டீங்க. அவன் டியூட்டி அது, உங்கள் டியூட்டி நீங்கள் விட்டுடுறீங்க. அவன் டியூட்டி உங்கள் மேலே தள்ளிட்டு போய் கட்டிட்டு விட்டுட்டு போயிட்டான், நீங்கள் தான் ஏமாறுறீங்க. நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும். அப்போ எப்படி கையெழுத்து போடணும்? கரெக்டான கேள்வி. கையெழுத்து இங்கே ஆரம்பிச்சிங்க, இங்கே வந்தீங்க, 1 2 3 4 5 5 சுற்றுங்க. ரொம்பவும் சுற்றிடாதீங்க, ஒரு சுற்று தான். 1 2 3 4 5 சுற்றிட்டு பின்னாடி வராதிங்க. சுற்றிட்டு அப்படியே கொண்டு போய் அங்கே போய் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினா கரெக்டாக 45 டிகிரி வந்துடும். அவங்கள என்ன பண்ணாலும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இந்த சுற்றுன்னு வச்சா சரியாக போயிடும். அதனால் இந்த கையெழுத்து கிராஃபாலஜி இது ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக அந்த மாதிரி ப்ரொமோஷன் உள்ளவங்களுக்கு, டிலே ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கையெழுத்து வந்து, ஏன்னா கையெழுத்துங்கிறது நம்ம வாழ்க்கையின் கடிவாளமே அதுதான். நாம் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அது. ஏன்னா நமக்கு லைஃபே ஒரு கெரியர் தான். கெரியரில் விட்டுட்டு அப்புறம் வேறு என்ன போகிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அதனால் அது ரொம்ப முக்கியம். அதில் சில பேர் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, ஏங்க கையெழுத்து போய் நீங்கள் போடுங்களேன், அதெல்லாம் ஒன்று பெரிய பெரிய போஸ்ட்டெல்லாம் நான் ஈஸியாக செஞ்சுருப்பேன். அவங்க பிரமிச்சே போவாங்க. அதேமாதிரி ரொம்ப பெரிய போஸ்ட்டு, மிக உயர்ந்த போஸ்ட்டு, மிக மிக உயர்ந்தது, அதான் ஹையஸ்ட்டு. அவர் சொன்னது எனக்கு வரவே வராது, நான் 2 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன், அது எப்படி எனக்கு வரும்? எனக்கு வர்றது வராதது எனக்கு தெரிய போகுது, நீங்கள் எப்படி வரும்னு சொன்னீங்க. என்ன ஐயா நீங்கள் போடுங்க வரும், நான் அதை எதிரே பார்க்கல, நீங்கள் எதிர் கூட பார்க்க வேண்டாம், ஆனால் நான் சொல்கிறத செய்யுங்க. ஆமாம் சரி, வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம், என்ன ஒன்று என் சேலரி ஒன்றும் அவங்க கட் பண்ண போகிறது தெரியல அப்படின்னாரு. 1 மாதத்தில் திருப்பி ஃபோன் பண்ணார், கரெக்டாக ஒரே மாதம் தான். ஆமாம், என்னங்க உலகம் அதிசயமாக இருக்குது. ஏன்னா இது அவருக்கு தெரியும் இல்லை, ஏன் இது எனக்கு தெரியும், வரவே வராது, வாய்ப்பே இல்லை. அது எப்படி வந்துச்சு? இல்லை இது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் இதெல்லாம் நான் ஜீனியஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கடவுள் கொடுத்தது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். இல்லை இதில் இது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டார். ஏன்னாக்கா எதுக்கு சொல்ல வரேன்னா அது உண்மை, அது இதால் செய்யும் அது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க சார். ஏன்னா வந்து ஒரு சைன் எப்படி போடுறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் போட்டப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து எங்கள் சைன் இதுக்கப்புறம் மாற்ற போகிறோம். என்னன்னாக்கா இந்த சைனுனால எவ்வளோ பேர் லைஃப் போயிருக்கு தெரியுங்களா? ஆமாம், அதையும் நாங்கள் அடுத்து கேட்கணும்னு நினச்சிருந்தோம், அதை விட்டுட்டோம். ஏன்னா இப்போ வந்து சைனை வந்து சரியாக போட்டால் என்னென்ன நடக்கும்னு சொன்னோம். ஒருவேளை ஒருத்தவங்க சைனை தப்பாக போடுறாங்க, இல்லை வந்து ஒரு சைனில் ஒரு புள்ளி வைக்கிறதையோ இல்லை ஏற்றுறது இறக்குறது குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வேலையில் ஏதாவது பாதிப்புகள் அந்த மாதிரி வரக்கூடுமா சார்? இல்லை அதுதான், புள்ளி வைக்கிறது வைக்காமல் இருக்காது. இல்லை புள்ளி கூட வேலை கரெக்டாக கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் சொன்ன மீனிங் வேறு. ஒரு 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 இதில் நான் தெரியாதனமா அன்றைக்கி போய் சைன் போட்டேங்க, அந்த சைனில் வந்தது தாங்க இவ்வளோ பிரச்சனை. அப்போ நம்ம சொல்கிறோம் சைன் ஒன்று சாதாரண விஷயம் இல்லை, சைனு தான் தலையெழுத்து மாற்றுது, சைனு தான் அவங்க லைஃபையே வந்து இப்படி போதாங்கிறது. நான் பண்ணது அந்த சைன்னால அவங்க லைஃபே மாறிடுதுனாக்கா நல்லா மாறிச்சுன்னா சந்தோஷம், வேறு மாதிரி மாறிச்சுன்னா நீங்கள் கேட்டிங்க பாருங்க புள்ளி, அது நல்ல பாயிண்ட். அது எப்பவுமே சைனை பொறுத்த வரைக்கும் புள்ளியை வைக்கக்கூடாது யாருமே. சரி, சைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புள்ளி வச்சினாக்கா உங்களுக்கு பிரேக்குன்னு அர்த்தம். உங்கள் லைஃபுக்கு பிரேக் வேணுமா, பிரேக்குன்னா அந்த பிரேக்குனாக்கா பிரேக் ஈவன் சொல்லுவாங்க, அதை உடச்சி வெளியே எடுத்துறது பேர் பிரேக் ஈவன். அந்த பிரேக் இல்லை, முட்டுக்கட்டை போடுறது அந்த பிரேக்கு, அதை வைக்கக்கூடாது. புள்ளி சைன் போடும்போது புள்ளி வைக்காதீங்க. சில பேர் ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்க, அங்கே கடைசியில் நிற்க வச்சுருவாங்க, அங்கே போய் நின்றுக்குருவீங்க.
அப்படிலாம் போட்டு கடைசியில் ஒரு இக்கு வச்சு ஒரு புள்ளியை வச்சிக்கினாக்கா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சஸ்பெண்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் தான் போட்டீங்க உங்கள் கையெழுத்து, நான் சொன்னேன். அங்கே போட்டு அங்கே ஒரு இக்கு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இக்கு நீங்களே வச்சுக்கிட்டீங்க. அப்படி புள்ளியை போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆயிரும். அது நீங்கள் ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் புள்ளி வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சிம்பிளாக தான் கேட்டீங்க, நான் தான் சொல்லியிருக்கணும். அது புள்ளின்றதே சேர்த்து சொல்லியிருக்கணும். ஆனால் நல்லா கரெக்டான நேரத்தில் கேட்டீங்க. புள்ளி வந்து யாருமே டாட் வைக்கவே கூடாது கையெழுத்தில். விசிட்டிங் கார்டு போட்டுன்னு டாட் வச்சுக்கிறீங்க. உங்கள் பேர் டெசிக்னேஷனில் இருக்குது அந்த இடத்துல அப்போ வச்சுக்கிறீங்க. அப்போல்லாம் புள்ளி வச்சுக்கிறீங்க. அதுவே சிக்னேச்சரில் மட்டும் அட் எனி காஸ்ட் யாருமே வந்து புள்ளி வைக்காமல் போடுங்க. ஆமாம் எனக்கு இனிஷியல் இருக்குங்க, நான் புள்ளி வச்சு தானே பேரை போடணும். இனிஷியலே இருந்தாலும் அந்த இனிஷியலோடு சேர்த்து பேர் அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க, தொடர்ச்சியாக போட்டுருங்க. இனிஷியல் வச்சு பேர் எழுதுறதுக்கு அது டெசிக்னேஷன் எங்கே வேணுமோ உங்கள் பேரை எங்கே சொல்லணும் விசிட்டிங் கார்டில் போட்டுங்க, நேம் போர்டில் போட்டுக்கிறீங்க. சிக்னேச்சரில் புள்ளி வைக்கக்கூடாது, ஒரே ஸ்ட்ரெச்சர் மேலே தூக்கிடணும். ஆமாம், நல்ல கேள்வி. ஆமாம், புள்ளி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன ஒரு விஷயங்களுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மீண்டும் இன்னொரு எபிசோட நம்ம வந்து இந்த சைன் பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.